ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி சரண்யா. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கிளாஸ்னால், இப்போ 10th செய்யுள் பகுதியில் உள்ள, அதாவது 6வது இயலுக்குள்ள கம்பராமாயணம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம நிறைய வீடியோஸ்லாம் செய்யுள் பகுதியில் போட்டிருக்கோம். 10th ஃபுல் செய்யுள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு இப்போ கம்பராமாயணம் மிஸ் ஆனதுனால தான் இப்போ நான் கம்பராமாயணம் வந்து போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு ஓல்டு புக்கு எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி இருக்குது. 9th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கங்க, நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸும் வந்துட்டு பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுவும் வந்துட்டு பார்க்காதவங்க பார்த்துக்கங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஷார்ட்கட் மெத்தடில் தான் வந்து சொல்லியிருப்போம். தமிழ் பொறுத்தளவுக்கு ஜிஎஸ்லேயும் வந்துட்டு ஷார்ட்கட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஷார்ட்ஸும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஷார்ட்ஸும் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா குவாலிட்டி வந்து செட்டிங்ஸில் போய் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். சரிங்களா? நாங்கள் வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு குவாலிட்டி இல்லைன்னா, ஏன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பான், அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணுன்னா நீங்கள் வந்துட்டு குவாலிட்டி நல்லா வச்சுக்கணும். இல்லைன்னா குவாலிட்டி இல்லாமல் போயிட்டுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரியாது. அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா? வாங்க போகலாம். இப்போ வந்து கம்பராமாயணம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்பராமாயணத்தில் யார் எழுதினாருன்னா கம்பர் தான் வந்துட்டு எழுதினார். சரிங்களா? இதில் நுழைமுன்னில் பாருங்கள், ஒரு கவிஞனுக்கு வந்துட்டு என்னென்ன வடிவம் வந்துட்டு எதெல்லாம் பார்த்தா வந்துட்டு கவிதை வருதுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் அப்படின்னு சொல்லி பாரதியார்லாம் வந்து அவரை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஷார்ட்கட் மெத்தட் தாங்க. இந்த பாட்டில் பாருங்கள், சண்பக காடுன்னு ஒரு லைன் வந்திருக்கு இல்லைங்களா? இங்கே பாருங்கள், நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். சண்பக காடு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரையு ஆறு. சரிங்களா? தவிர வயல்களோடு சரையு ஆறு, செண்பக காடு, இது 2 மட்டும் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? இதில் வந்து சரையு ஆடு வந்துட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் பட் வந்துட்டு உங்களுக்கு பாடலின் பொருளில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சும்மா வாசிச்சு விடுங்க, அது போதும். சண்பக காடு மட்டும் எடுத்துக்கோங்க. சண்பக காடு வந்துட்டு நம்மளோட ராமன் லக்ஷ்மண் சீதையம் வந்துட்டு சண்பக காடு வழியாக தான் போனாங்க, அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ என்னென்ன நிகழ்வுலாம் நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தடுத்து. பாருங்க, அடுத்தது பாருங்கள், நாட்டுப்படலம். நாட்டுப்படலம் பார்த்திங்கன்னா தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல் கண் முழவி நோங்க குவளை கண் விழித்து நோக்க, அப்புறம் தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகளினிது பாட மருதம் வீட்டிருக்குமாதோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக அந்த மயில்கள்லாம் ஆடுது இல்லைங்களா? அதான் வந்து தண்டலை மயில்கள்லாம் ஆடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கருமேகம் சூழ மேலே வந்து மத்தளம் வந்து தாளம் கொட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மொட்டுகள், இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணு முழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு தாமரை இதில் வந்துட்டு விளக்கு வந்துட்டு எரியுதுன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பிக்சர் அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா அந்த பிக்சரில் தான் இந்த பாட்டோட இதே கொடுத்துருக்காங்க, இந்த லைனு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் அதோட பொருள் தான். சும்மா நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு சும்மா ரீட் பண்ணி விட்டாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து பாருங்கள், பாலகாண்டத்தில் நாட்டுப்படலம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஆற்றுப்படலம் பார்த்தோம். அப்போ சண்பக காடு சரையு ஆறு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டுப்படலம் பார்த்தோம். நாட்டுப்படலத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த காட்டு இதில் இருக்குது இல்லைங்களா, அந்த மயில்கள் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கம்பன் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாட்டுப்படலத்தில் இன்னொன்று பாருங்கள், கோசல நாட்டில் வந்துட்டு வறுமை இல்லை, அதனால் கொடைக்கு அங்கே இடமில்லை, நேருக்கு நேராக வந்து போர் புரிய ஆள், அதனால் உடல் வலிமை வந்து எடுத்துக்காட்ட வாய்ப்பு இல்லை, அப்புறம் பொய்மொழி இல்லை, மெய்மையை தனித்து அதனால் விளங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. அதான் வன்மை இல்லையோ ஒரு வறுமை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈஸியாக அவங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கங்கை பள்ளம் பாருங்கள், வெய்யொன்னுளிய தன்மேனியேனும் விரிசோதியின் அதாவது ராமனோட மேனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். யாருன்னா
குகன் தான் வந்துட்டு இவ்வளோ ஒரு அழகான ஆளா அப்படின்னு சொல்லி அழகாக வந்துட்டு சொல்லியிருப்பார். எப்படின்னா, பகலவன் பட்டொளி ராமனின் நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்துவிட இடையே இல்லை எனும்படியான நுண்ணிடையால் சீதையோடும் இளையவன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை நிறமோ இல்லை மரகதமோ அப்படின்னு சொல்லிட்டு பச்சை நிறம் மரகதமோ நிறம் மையோ மரகதமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கங்கை கான் படலம். கங்கைக்கு வந்துட்டா அப்புறம் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இது மேலே பாருங்கள், கவிதைகள் மூலம் பெரும் இன்பங்கள் எத்தனையோ, அதில் ஒன்று சந்தை இன்பம். பொருள் புரியாவிடினும் சந்தை இன்பம் மகிழ்ச்சி ஊட்டுது, ஓசை தரும் இன்பம் உமையிலா இன்பமடா என்று பாரதி சொல்வதை இதில் வந்துட்டு உணர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆழ நெடுந்திரையாடு கடந்தியவர் போவாரோ, இந்த பெரிய பெரிய ஆழமுள்ள பெரிய அலைகளுடைய கங்கை ஆற்றை வந்துட்டு பரதன் முதலாளர் வந்துட்டு கடந்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கும்பகர்ணன் வதைப்படலம். இப்போ உறங்குகின்ற கும்பகர்ணா அப்படின்னு சொல்லி வந்துருக்குங்க இல்லைங்களா? அதான் நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஷார்ட்கட்டாகட்டும். அடுத்து பாருங்கள், நூல்வெளியில் வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு லாஸ்ட்டில் தான் பார்ப்போம், லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ கம்பராமாயணத்தில் பாருங்கள், கம்பராமாயணம் வந்துட்டு வடமொழி வால்மீகியின் ராமாயண தழுவல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ராமாயணத்தோட தழுவல் தான் வந்துட்டு கம்பராமாயணம் சொல்லியிருக்காங்க. முதலாம் குலோத்துங்க சோழனோட வேண்டுகோள் இணங்க தான் வந்துட்டு இது எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கம்பர் இட்ட பெயர் வந்துட்டு ராமாவதாரம் தான் எழுதியிருப்பாங்க. அப்புறம் இங்கே உள்ளவங்க வந்துட்டு கம்பர் எழுதுனதுனால கம்பராமாயணம்னு சொல்லி இதுக்கு பெயர் சூட்டியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 காண்டங்கள் இருக்குது, 123 படலங்கள் இருக்குது. சரிங்களா? 123 படலங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலான்னா, ஃபஸ்ட்டு 123க்கு 1 வந்துட்டு ராமன், அதுக்கப்புறம் சீதையம்மா சேர்ந்துடுச்சு இது காட்டுக்கு போகலான்றப்ப, அதுக்கப்புறம் வந்துட்டு ராமனும் வந்து சேர்ந்துக்கிட்டார், அடுத்த 3 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். இப்போ பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லி 6 காண்டங்கள் இருக்குது. பாலகாண்டம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அவங்க பிள்ளைங்க வந்துட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பிள்ளைங்க வந்துட்டு நான் தன்னோட பாலகர்கள் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க எல்லா அம்மா அம்மாக்களும். அப்போ 24 ஏஜ் மேக்ஸிமம் சொல்கிறேன். இப்போல்லாம் வந்துட்டு 24 அதிகம்தான். அதுக்குள்ளேயெல்லாம் நிறைய பேர் மேரேஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்குவோம். இல்லைன்னா பால அப்படின்றது வந்துட்டு 2 எழுத்து 2ன்னு வச்சுக்கலாம். காண்டன்றது 4 எழுத்து 2 4. ஓகேங்களா? அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயோத்தியா காண்டம்னா அயோத்தியாவும் ஆரண்யாவும் 13 தான். சரிங்களா? அயோத்தியாவும் ஆரண்யாவும் 13 தான். அது ஈஸியாக வச்சுக்கோங்க. அப்புறம் கிட்கிந்தான்றது இங்கே 17 இருக்குது இல்லைங்களா? கிட்கிந்தா இந்த இட்டை வந்துட்டு திருப்பி போட்டால் 7 மாதிரி இல்லையா? அப்படியா வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப அப்படி தான் தெரியும். நெக்ஸ்ட் டைம் திரும்ப ஒரு 2-3 வாட்டி வந்துட்டு நம்மளே வந்து அந்த மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு அதை மனசில் ஆக்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சுந்தரகாண்டம்னா சுந்தரன்றது 4 எழுத்து, ஸோ 14 அப்படின்னு வச்சுக்கோங்க. யுத்த காண்டம் வந்துட்டு இருக்கிறதுல பெருசு, அதனால் 42ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தரகாண்டம் உத்தரவாதம் சொல்கிறேன், இது வந்து ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. தமிழுக்கு கதி என்று இந்நூலை கூறுவாங்க. கதினா என்னது? கம்பராமாயணமும் திருக்குறளும். ஓகேங்களா? 2 தான் சொல்லுவாங்க. அடுத்து அதோட வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா கம்ப நாடகம், அதாவது கம்பரோட நாடகம் தான் இங்கே வந்து கதையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கம்பனோட சித்திரம், அதான் எவ்வளோ அழகாக வந்து மயில்கள்லாம் ஆடுறதை காட்டியிருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இயற்கை பரிணாமம், இயற்கையோட அழகை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அதனால இயற்கை பரிணாமம். அடுத்து பார்த்திங்கன்னா ராமாயணம் திருவரங்கத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ராமாயணம் வந்துட்டு திருவரங்கத்தில், அதாவது ஸ்ரீரங்கத்தில் வந்துட்டு பெருமாள் தானே இருக்கிறாரு, பெருமாளும் வந்துட்டு ராமனோட அவதாரம் தானே, அப்படியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முயற்சி என்னென்னா, பசியுடைய பூனை ஒன்று பார்க்கடலை கண்டு அதை நக்கி குடித்துவிட ஆசை கொண்டது போல வடமொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்ததை கூறுகிறார். அதாவது கம்பனை வந்து அப்படி சொல்கிறாங்க, அது தப்பு இருந்தாலும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சடையப்ப வள்ளலை வந்து போற்றி 1000 பாடலுக்கு ஒரு பாடல் வீதம் வந்துட்டு பாடியுள்ளனர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிஞ்சிட்டாலும் கூட திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால்